ஒவ்வொரு மாதமும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது வேதத்தில் உள்ள ஒரு வார்த்தையை கர்த்தர் எங்களோடு தெளிவாய் பேசுவார். அநேக வார்த்தைகள் இருந்தாலும் ஒரு வார்த்தையை பேசி இந்த மாதம் இந்த நல்வார்த்தையினால் என் குடும்பங்களை என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குரைப்பார். அந்த வாக்கை அந்த மாதத்தில் நிறைவேற்றி கர்த்தர் அநேகரை மகிழ்ச்சிக்குள்ளாய் நடத்துவார். இதுதான் ஒவ்வொரு மாதம் நடந்து வருகிற விசேஷமான காரியம். இந்த நாளிலும் நாங்கள்
ஜெபத்தில் தரித்திருந்த பொழுது கர்த்தர் எங்களோடு பேசின வார்த்தை, இந்த கூடுகைக்கு வருகிற அநேக பிள்ளைகளுக்குள்ளாய் ஒரு கேள்விக்குறி எழுப்பிக் கொண்டே இருக்குமா. நாளைக்கு என் பிள்ளைக்கு யார் ஆதரவு, என் குழந்தைகளுக்கு யார் ஆதரவு, ஆதரவற்று நிற்கிறோமே. எங்கள் வாழ்க்கையில என் கணவனை இழந்து ஆதரவற்று நின்று கொண்டிருக்கிறேன். ஒரு சிலர் என் மனைவியை இழந்து நான் ஆதரவற்று நின்று கொண்டிருக்கிறேன். என் கணவன் இருந்தும் நான் ஆதரவற்றவளாய் நின்று கொண்டிருக்கிறேன். என் மனைவி இருந்தும் ஆதரவற்றவளாய் நின்று கொண்டிருக்கிறேன். நாளைய தினம் எப்படியாக இருக்கும், என் குழந்தைகளுடைய வாழ்க்கை எப்படியாக மாறப்போகிறது, என்னுடைய வாழ்க்கை தான் இப்படியாகவே இருந்து விட்டது. நான் பேசுகிறதெல்லாம் உங்கள் இருதயத்தில் ஓடுகிற சில காரியங்கள். அதற்கு தான் கர்த்தர் அழகான ஒரு பதிலை கொடுத்தார். ஆதரவற்று நிற்கிற என் குழந்தைகளுக்கும் கேள்வியோடு இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் நீ சொல்லு என்று ஒரு வார்த்தையை கொடுத்தார். 2 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தரோ உனக்கு ஆதரவாய் இருந்தார். இந்த நாள் தொடங்கி கர்த்தரே உனக்கு ஆதரவாய் இருப்பார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். இந்த நாளில் ஆதரவுனா என்ன இங்கிலீஷ்ல சொல்வாங்க, சப்போர்ட்டாங்க. இன்னைக்கு எனக்கு எல்லாரும் விரும்புகிற காரியம், எனக்கு ஒரு சப்போர்ட் இல்லையே, என் குடும்பத்துக்கு ஒரு சப்போர்ட் இல்லையே, என் வருமானத்துல என்னை தூக்கி விட ஒரு சப்போர்ட் இல்லையே, என்னுடைய வியாபாரத்தில் எனக்கு உதவி செய்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் இல்லையே, என் வேலை ஸ்தலத்துல ஒரு சப்போர்ட் இல்லையே. எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்போடு கூட இன்னைக்கு வந்திருக்கலாம். இன்னைக்கு கர்த்தராகிய ஆண்டவர் சொல்றாரு, நானே உனக்கு ஆதரவாய் இருக்க போகிறேன். இந்த மாதம் ஏன் கர்த்தர் உங்களை இந்த கூடுகைக்கு அழைத்து வந்திருக்கிறார்? இது நீ போட்ட திட்டம் அல்ல. பரலோகத்தின் தெய்வம் உனக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல்ல அவர் உன்னை அழைத்து வந்திருக்கிறார். அவரே அழைத்து வந்த தெய்வம் வருகிற நாட்களில் உங்களுக்கு, உன் குடும்பத்திற்கு, உன் பிள்ளைக்கு ஆதரவாய் இருக்க போகிறார். சப்போர்ட்டா இருக்க போறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை, இந்த வார்த்தை 2 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்ட வார்த்தை. இந்த 22ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைகள் அப்படியே சங்கீதம் 18ஆம் அதிகாரத்திலும் பொறிக்கப்பட்டிருக்கிறது. நார்மலாவே நாங்கள் சுமக்கிறது பைபிள்ல உள்ள ஒரு இடத்துல எழுதப்பட்ட வார்த்தைக்கு வல்லமை அதிகம். அந்த வல்லமைக்கு ஈடே பூமியில எதுவுமே கிடையாது. ஆனா இந்த வார்த்தை பாத்தீங்கன்னா 2 இடத்துல பைபிள் எழுதி வச்சிருக்கு. ஆமென். அப்ப என்ன அர்த்தம்னா, வல்லமையின் மேல் வல்லமை கொண்ட வார்த்தை இன்று உங்களை நோக்கி கடந்து வந்திருக்கிறது. இந்த வார்த்தை சொல்லுது, இனிமே நான் தான் உனக்கு ஆதரவு, நான் தான் உனக்கு சப்போர்ட், நீ செய்கிற ஊழியத்துக்கு நான் தான் சப்போர்ட். நீங்கள் எல்லாரும் ஒரு ஆதரவை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நம்ம நினைக்கிறோம், இவன் செஞ்சிருவான், இந்த மாமா செய்வாரு, இந்த அத்தை செய்யும், இந்த பெரியப்பா செய்வாரு, என் அண்ணன் செய்வான், எங்க அப்பா செய்வாரு, எங்க அம்மா செய்வாங்க. இல்ல. இன்னைக்கு சொல்றாரு, அவர்களுக்கெல்லாம் மேலான ஒரு ஆதரவை நான் கொடுக்க இந்த இரவு நான் வந்திருக்கிறேன். அந்த ஆதரவு என்னென்ன செய்ய போகுது அதெல்லாம் தியானிக்க போகிறோம். 2வது காரியம், இந்த வார்த்தைய தாவீது சங்கீதக்காரன் அவனுடைய வாழ்நாளில் கடைசி கட்டத்துல அழகாய் பாடின பாடல் இது. அந்த வாழ்நாள் முழுவதும் எப்படி கர்த்தரை அனுபவித்தான், கர்த்தர் எப்படி எல்லாம் எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் அவனுக்கு ஆதரவாய் இருந்தார் என்பதை மையமாய் வைத்து இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். அதிலும் விசேஷமாய் இந்த சங்கீதம் பார்த்தீங்கன்னா, சங்கீத புஸ்தகத்துல எல்லா சங்கீதம் குட்டி குட்டியா இருந்தாலும் இது 4வது பெரிய சங்கீதத்தின் இடத்தை பிடிக்கிறது. இவ்வளவு விலையேற பெற்ற வார்த்தையை இன்னைக்கு ஆண்டவர் பேச காரணம் என்னன்னா, நான் எப்படி தாவீதுக்கு ஆதரவாய் இருந்தேனோ அதே போல இந்த நாள்ல
இங்க வந்திருக்கிற சிறியோர் தொடங்கி பெரியோர் மட்டுமாய் நானே ஆதரவாய் இருக்க போகிறேன். இதை உறுதி சொல்ல இன்று கர்த்தர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். அவருடைய ஆதரவு உங்களுக்கு வருமாயின் உங்களுக்கு விரோதமாய் எந்த சக்தியாலும் இருக்கவே முடியாது. நீங்க மிகப்பெரிய சப்போர்ட்டை உங்க வாழ்க்கையிலும் உங்க பிள்ளைகள் வாழ்க்கையிலும் நீங்க செய்யற தொழிலிலும் வேலையிலும் கொடுக்க கர்த்தர் இந்த இரவு அழைத்து வந்திருக்கிறார். ஆமென். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மனுஷியோட சரீரத்துல எல்லா உறுப்புகள் முக்கியமாக இருந்தாலும் ஒரு முக்கியமான உறுப்பு எதுன்னு சொன்னா நம்ம சரீரத்துல இருக்கிற பேக் போன். நம்ம சப்போர்ட் நிக்கிறதுக்கு நம்ம சப்போர்ட் அந்த பின்னால இருக்கிற எலும்பு தான் அந்த பேக் போன். அந்த பேக் போன்ல ஒண்ணு கொஞ்சம் ஒரு டிஸ்க் அப்படியே நவுந்துச்சுன்னா நேரா நிக்க முடியுமா? அந்த பெயினை தாங்க முடியுமா? அதுதான் தாவீது சொல்றான், என்னுடைய சப்போர்ட் எப்படிப்பட்ட சப்போர்ட்னா இந்த 2 சாமுவேல் 22வது அதிகாரத்துல 2வது வசனத்துல தேவதாசன் உங்க பைபிள்ல 2வது வசனம் தாவீது எப்படி ஆரம்பிக்கிறார்? கர்த்தர் என்ன சொல்றாரு? கன்மலை என்று சொன்னால் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க the Lord is my rock. என்னவா? rock. அப்ப ஒரு கல்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து ஈஸியா நகர்த்த முடியாது, பெருத்து போட முடியாது. அதான் அவர் சொல்றான், என் பேக் போன். நான் நிக்கிறதுக்கு காரணமே அவர் யாரா? அவர் தான் என் கண்மலை. அதனாலதான் நான் தைரியமா சொல்றேன், அவரை என் கண்மலையா இருக்கிறனால எனக்கு சப்போர்ட் எப்பொழுதும் உண்டு. உண்டு. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தேசத்துல ஒரு ஃபினரல் முடிஞ்சோட, சரியா, ஒருத்தவங்க மரிச்சு போனாங்கன்னா அந்த ஃபினரல் முடிஞ்சோட உடனே வந்து குடும்பத்தார் எல்லாருமே கூட 2 நாள் இருப்பாங்க, 3 நாள் இருப்பாங்க. 16 நாள் வரைக்கும் எல்லா காரியம் எல்லாம் முடிஞ்சோட எல்லாரும் அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. ஆனா தாவீது சொல்றாரு, என் வாழ்நாள் எல்லாம் எனக்கு ஆதரவு அவர். ஏன்னா அவர் தான் ஒரு கன்மலை. அந்த கன்மலை எப்படி இருக்குமா? உனக்கு அடைக்கலம் கொடுக்கும். அடைக்கலமான ஒரு பெரிய பாறைங்க. அந்த பாறை யாரும் நொறுக்கி போட முடியாது. அந்த கன்மலை உன்னை பாதுகாக்கும் ஒரு பாறை, சரியா? அந்த பாறை வந்து அப்படியே அடைக்கலமா பாதுகாப்பா உனக்கு இருப்பது நிமித்தம் உன்னுடைய யுத்தங்கள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். நீ யாருக்கும் வாதாட தேவையில்லை, யாருக்கும் கை கட்டி நிக்க தேவையில்லை. ஏன்னா அவர் எப்பொழுதும் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பார். அவருடைய கவனம் ஓ மேல இருக்கும். அதனால இன்னைக்கு தாவீதோட இருந்து நாமளும் சொல்றோம், நம்பிக்கையாயிரு, இந்த கன்மலை உன்னை விட்டு விலகவே மாட்டார். அங்கும் இங்கும் அசைகின்ற நாணல் கிடையாது. அவர் ஒரு கன்மலை. உனக்கு வந்திருக்கிற சப்போர்ட் எப்படிப்பட்ட சப்போர்ட்னா, இந்த பக்கம் காத்து சாஞ்சா அந்த பக்கம் சாயிர அப்படிப்பட்ட ஒரு மனுஷி கிடையாது. இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கன்மலையானவர். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? கன்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. கன்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. கலக்கமில்லை, பயமும் இல்லை, கலக்கமில்லை, பயமும் இல்லை. எங்கோ ஆசமா கூட இருக்கிறீர். எங்கோ ஆசமா கூட இருக்கிறீர். உனக்கு இன்னைக்கு சப்போர்ட்டா ஆதரவா இருக்கிறவர் அவர் கன்மலையானவர். ஆமென். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் எப்படி எல்லாம் உங்க குழந்தைக்கும் உங்களுக்கும் ஆதரவா இருக்க போகிறார். சங்கீதக்காரன் சொன்ன வார்த்தையை வைத்து, தாவீது சொன்ன வார்த்தையை வைத்து இன்று நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்க போகிறோம். கர்த்தர் எங்களுடைய வார்த்தை நிமித்தம் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகிறார். முதல் ஆதரவு எப்படி உண்டாக போகிறது? உங்களுக்கு முதல் எந்த விஷயத்துல கர்த்தர் சப்போர்ட்டை கொடுக்க போறாரா? 2 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். 2 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என் கூப்பிடுதல். நல்லா கவனிங்களேன், வசனம் எப்படி சொல்லி வாசிமா? என் கூப்பிடுதல், நீ கூப்பிடும் பொழுது அவர் செவிகளில் ஏறிற்றாம். முதல் ஆதரவு என்ன தெரியுமா? நீ பேசுறத அவர் செவி காதை திறந்து கேட்க போகிறார். ஆமென். ஆமென். இன்னைக்கு அநேகர் சொல்லுவோம்,
நான் சொல்றதை யாருங்க கேட்கிறா? என் கணவரும் கேட்கல, என் மனைவியும் கேட்கல, என் பிள்ளையும் கேட்கல, எங்க அப்பா அம்மாவும் கேட்கல, நான் சொல்ற ஊழியக்காரரும் கேட்கல. என் செவிய யார் சொல்றத எந்த செவி கேட்கல. இன்னைக்கு முத உன் விண்ணப்பம், நீ தேவனை நோக்கி பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் இன்று கர்த்தர் அவர் செவியை திறந்து கேட்க போகிறார். இன்னைக்கு முதல் ஆதரவு என்ன தெரியுமா? நீ புலம்புறத, நீ பேசுறத அவர் செவியில இன்னைக்கு விழ போகுது. ஆமென். நீ கண்ணீரோடு வந்திருக்கலாம். ஐயோ, என் கணவன் எப்ப மனம் திரும்புவார், எங்க அப்பா எப்ப குடி பழக்கத்துக்கு மனம் திரும்புவார், எங்க தவறான உறவுகளுக்குள்ளாய் என் குடும்பம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது, எப்பொழுது மனமாற்றம் உண்டாகும்? இந்த கூக்குரலை கேட்பதற்கு யாரும் இல்லையா என்று கர்த்தர் சொன்னாரு. நீ கூக்குரல் இடுகிறதை என் செவிகள் கேட்க இந்த ஸ்தலத்தில் நான் வந்திருக்கிறேன். இன்று நீ எந்த நோக்கத்தோடு விண்ணப்பத்தோடு வந்திருந்தாலும் ஒரு செவி கேட்க போகிறது. அந்த செவி கர்த்தராகிய ஆண்டவருடைய செவி. அந்த காது இன்னைக்கு உனக்கு நீ புலம்புகிற புலம்பல், உன் கண்ணீருக்கு ஒரு முடிவை கொடுக்க அந்த செவி திறந்திருக்கிறது. எப்படி தாவீதுக்கு அவர் செவியை திறந்து ஆதரவு கொடுத்தாரோ, இன்று உனக்கும் ஆதரவு கொடுக்க அவர் கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். முதல் ஆதரவு நீ கூப்பிடும் பொழுது அவருடைய செவியில் ஏறிச்சு. இரண்டாவது ஆதரவு என்ன செய்ய போறாருன்னா, அது 22வது அதிகாரம் 10வது வசனம் சொல்கின்றது, அவர் வானங்களை தாழ்த்தி இறங்கினார். அநேகர் நம்ம சொல்றதை கேட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு உனக்கு சப்போர்ட் கொடுக்கிற தெய்வம் சொல்றாரு, நான் உனக்கு உதவி செய்ய நான் இறங்கி வரேன். நான் உனக்காக இறங்கி வரேன். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம போன் பண்ணும்போது நம்ம போனை எடுக்க மாட்டாங்க. நம்மளுடைய கூக்குரல் அநேகருக்கு ரொம்ப அற்பமா இருக்கும். எதுல போட்டுருவாங்க? பிஸில போட்டுருவாங்க, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு பதில் கொடுக்க இறங்கி வருகிறேன். ஆமென். I will come down to answer you. தாவீதோட வாழ்க்கையில அவனுக்கு அநேக சத்துருக்கள் எழும்பி இருந்தாங்க. அவன் அநேகருக்கு உண்மையா இருந்தான். சவுலுக்கு உண்மையா இருந்தான். நீங்க பாத்தீங்கன்னா அவனோட மகனுக்கு உண்மையா இருந்தான். ஆனா சவுல் அவனுக்கு விரோதமாக எழும்பினான். கோலியாத் நின்னான். பெலிஸ்தர் இன்று நிறைய சொல்லிக் கொண்டே இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் எப்படி இறங்கி வர போறார்னா, நீ உன்னுடைய இருதயத்தில் நிறைய குமுறல்களை நீ வச்சிருக்கலாம். எனக்கு விரோதமாக இப்படி செய்யறாங்களே, நான் நன்மை செய்து தீமை செய்யறாங்களே. இன்னைக்கு ஆண்டவர் உன்னுடைய எல்லா தீங்கிலிருந்து விலக்கி காத்து எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவை கொடுக்கிறார். ஒரு முடிவு. எல்லா எதிராளிக்கு ஆண்டவர் ஒரு மரணத்தை தான் அவர் முடிவாக கொடுப்பார். தாவீதுக்கு விரோதமாக எழும்பின சவுல் மரித்து போனான், கோலியாத் மரித்து போனான், பெலிஸ்தர்கள் மாண்டு போனார்கள். அது மாத்திரமல்ல, அப்சலோம் மரித்து போனான். அதே போல கன்மலையானவர் உனக்கு ஆதரவாய் இறங்கி வருகிறார். முதல்ல செவி கொடுக்கிறாரா, அதற்குரிய பதில உன் வாழ்க்கையில இன்று கொடுத்து உனக்கு ஆதரவா இருக்க போகிறார். ஆமென். அந்த பதிலுக்கு இன்னைக்கு நீ காத்திருந்த காத்திருப்புக்கு ஒரு முடிவு வரப்போகுது. உனக்கு விரோதமான சத்ரு மடிந்து போக போகிறார். உனக்கு விரோதமா சில நேரத்துல வியாதி நோய் போராடிட்டே இருந்திருக்கலாம், பில்லி சூனிய கட்டுகள் போராடிட்டே இருந்திருக்கலாம், பிசாசின் கிரியைகள் போராடிட்டே இருந்திருக்கலாம். எல்லாவற்றுக்கும் இந்த இரவு கர்த்தர் அவர் செவியை திறந்து கேட்டது நிமித்தம் இன்று உனக்கு பதிலை கொடுக்கிறார். சத்தமா ஆமென் சொல்லுங்கள. இந்த இரவு பதிலை பெற்றுக்கொள்ள போகிற இரவு. நம்புறவன கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்கள. அல்லேலூயா. பெற்ற ஆதரவு. இரண்டாவது ஆதரவு, இன்னைக்கு ஆன்சர் டே. இன்னைக்கு பதில் உண்டாகுகிற நாள். உன் கண்ணீருக்கு பதில், புலம்பலுக்கு பதில், வேதனைக்கு பதில். உனக்கு நன்மை செய்தும் தீமை செய்தவர்கள் வாழ்க்கையில உண்டாக போகிற விளைவை உன் கண்கள் காண்கிற இரவு இது இரவு. ஆமென். மூன்றாவது, எப்படி கர்த்தர் ஆதரவை கொடுக்க போகிறார்? 2 சாமுவேல் புத்தகம் 22:17 சொல்லுகிறது, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி, பாருங்க, உயரத்திலிருந்து அவர் கையை நீட்டி என்னை பிடித்து ஒன்னதான் பிடிச்சு ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார். இன்னைக்கு தூக்கி விடுறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த ஃபாரின்லாம் போனீங்கன்னா
பா இவங்கெல்லாம் மலையாளிஸ்பா, அவங்க சப்போர்ட் பண்ணிக்குவாங்க. அப்பா இவங்கெல்லாம் இந்த ஜாதிப்பா, இவங்க சப்போர்ட் பண்ணிக்குவாங்க. இவங்கெல்லாம் இந்த ஊருக்காரங்கப்பா, இவங்க இந்த ஊருப்பா, இவங்க திருச்சிப்பா, இவங்க தஞ்சாவூர்ப்பா, இவங்க புதுக்கோட்டைப்பா, அப்படி ஏதாவது ஊரை சொல்லி இவங்கெல்லாம் கையை போட்டு தூக்கிக்குவாங்கப்பா. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் அப்படிலாம் தனித்தனியா பிரிச்சு பாக்குறது இல்ல. இன்னைக்கு வந்திருக்கிற உன் வாழ்க்கையில ஆண்டவர் உன்னை இருக்கிற ஸ்தானத்திலிருந்து உன்னை தூக்கி உயரே நிறுத்த அவருடைய ஆதரவு கடந்து வந்திருக்கிறது. அல்லேலூயா. சேர்த்து சொல்வீங்க, பிரதர் எங்க வாழ்க்கையில கடன்கிற ஒரு சுமை இருக்கு பாத்தீங்களா, அதுவே என்னை சூழ்ந்துகிட்டே இருக்கு. ஒன்னு அடைச்சா இன்னொன்னு, இது அடைச்சா அடுத்தது, அதை அடைச்சா இது, எங்க வாழ்க்கை கடன்லயே இருக்குது. இன்னைக்கு அவருடைய கரம் உனக்காக நீட்டப்படுகிறது. அந்த கடன் சுமையிலிருந்து உன்னை அப்படியே தூக்கி விட போகிறது. யாரெல்லாம் நம்புறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஐயோ எங்க வாழ்க்கையில பிரச்சனை, பாடு, வேதனை, வியாதி, நோய் மாத்திரம் தான் மிஞ்சி இருக்கிறது. எங்களை தூக்கி விட யாருமே இல்லை. எங்களை பார்த்து, எங்களுடைய வாழ்க்கையை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிற ஜனங்கள் தான் அநேகம் நீ சொல்லி கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் ஆதரவை நீ சொல்ற பிரச்சனையிலிருந்து, பாடிலிருந்து, வேதனையிலிருந்து தூக்கி விட என் கையை நீட்டி இருக்கிற. இன்னைக்கு நான் உன்னை தூக்கி விட போறேன். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உன்னை தூக்கி ஒரு உயரத்துல கர்த்தர் வைக்க போறாராம். அல்லேலூயா. அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, பிரதர் இந்த பாவ பிடியில் இருந்து எங்க குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் ஸ்மோக்கிங் ஹேபிட், புகை பிடித்தலும், குடி பழக்கமோ, ஏதாவது ஒரு பழக்கம் எங்க வாழ்க்கையில என் குடும்பத்துல அது சிக்கொண்டவர்களாய் நாங்க அந்த பாவத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கோம். அதை விட்டுணும்னு நினைக்கிறோம். அந்த பாவம் என் குடும்பத்தை என்னையும் சூழ்ந்து கொண்டே இருக்கிறது. எனக்கு ஒரு விடுதலை வேணும். இந்த நாள்ல அந்த பாவத்தின் பிடியிலிருந்து உன் கணவனா இருக்கட்டும், உன்னுடைய குடும்பத்துல யாரா இருக்கட்டும், பெற்றோரா இருக்கட்டும், இன்னைக்கு கர்த்தருடைய கரம் அந்த பாவத்திலிருந்து உன் குடும்பத்தில் பாவத்தில் இருப்பவர்களை வெளியே கொண்டு வர இன்னைக்கு உதவி செய்ய போகிறது. வெளியேறப்பட்ட ஆதரவு, நீ எந்த ஹோமுக்கு போனாலும் கிடைக்காத ஆதரவு இன்னைக்கு கர்த்தர் இலவசமா கொடுக்கிறாரு. ஆமென். இந்த வார்த்தை யாரெல்லாம் நம்புறீங்களோ உங்க இல்லத்துல அவருடைய ஆதரவு கடந்து வர போகுது. அதற்கு எப்படி காமிக்க போறீங்கன்னா, கையை உயர்த்தி காமிக்க போறீங்க. நான் நம்புறேன் இந்த வார்த்தை. அல்லேலூயா. உயர்த்தப்பட்ட கரத்தின் மீது நாங்கள் சொன்ன 3 ஆதரவும் நிறைவேறுவதாக. ஆமென். அடுத்த காரியம், 4வது காரியம் 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 20வது வசனம் சொல்கின்றது, உனக்கு ஆதரவாய் இருக்கிற தெய்வம் உன்னை பார்த்து சொல்கின்றார், உன்மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியா. அவன் இன்று உன்மேல் அவர் பிரியத்தை வைக்கிறார். அவர் பிரியமாய் இருக்கிறார். நீ திருமணம் செய்து, நீ நேசித்து, நீ கரம் பிடித்த உன்னுடைய கணவருடைய அன்பை இழந்திருக்கலாம், உன் மனைவியோட அன்பை இழந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, I love you my daughter, I love you my son. ஹalleluya. ஓ மேல ஆண்டவர் பிரியத்தை வைக்கிறார். நீ கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து அழகா ஒரு நல்ல ஒரு மனுஷனாய் நீ எழுப்பின உன்னுடைய மகனுடைய அன்பை நீ இழந்திருக்கலாம். கண்ணீரோட இருக்கலாம், உன்னுடைய மகளுடைய அன்பை இழந்து நின்று கொண்டிருக்கலாம். ஆனா எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, அதை காட்டிலும் நான் உன்மேல் பிரியம் வைத்து, இன்னைக்கு நிறைய உடைக்கப்பட்ட உள்ளத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் எந்த அன்பை இழந்தீங்களோ, உங்க பெற்றோருடைய அன்பு, உங்கள் உறவினர் நண்பர்களுடைய அன்பு, எல்லா இடத்தில் இருந்தும் கர்த்தர் அந்த வெறுமையை அவருடைய பாசத்தினால் நிரப்புகிறார். ஆமென். அவர் சொல்றார், நான் உன் மேல பிரியம் வைக்கிறேன், நான் உன் மேல பிரியம் வைக்கிறேன். ஆமென். 4வது, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்பு உள்ள தெய்வம் சொல்றாரு, நான் உன் மேல பிரியமா இருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் ஓடுகிற ஓட்டத்துல காசு பணம் ஒரு பக்கம் இருந்தாலும் அன்பை நோக்கி ஓடுகிற ஜனங்கள் அநேகர் உண்டு. ஏன்னா தேடி பார்த்தும் கிடைக்காத அன்பு. சில நேரத்துல அன்பு கொடுத்தும் அன்பு கிடைக்காது. ஆனா நீங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் மேல பிரியமா இருக்கிறேன். நீ உன் கண்ணீருக்குல ப்ளீஸ் தேவையில்லாம கண்ணீரை வேஸ்ட் பண்ணாத. நான் உனக்கு பிரியமா இருக்கிறேன். என்ன அர்த்தம்? என் ஆதரவை என் அன்புல உனக்கு காட்டுறேன். விலையேறப்பட்ட அன்புங்க. இந்த அன்பு இன்னைக்கு உனக்கு வந்திருக்கு. இந்த ஆதரவு தவிர வேற என்ன வேணும் உங்க வாழ்க்கையில? இன்னைக்கு அவர் உன்னை நேசிக்கிறார். சொல்லுங்க, எல்லாம் கையை போய் உங்க இருதயத்துல வச்சுக்கங்களேன். இயேசு என்னை நேசிக்கிறார் சொல்லுங்களேன்.
இயேசு நேசிக்கிறார். சொல்லுங்களேன், அப்படியே பிரியம் கடந்து வரும் பாருங்களேன். உங்க இருதயத்துல துக்கலாம் மாறி பாருங்களேன். உங்க இருதயத்துல சொல்லுங்களேன், இன்னைக்கு இயேசு நேசிக்கிறார். அவர் பிரியம் என் மீது வந்திருக்கிறது. அவர் எப்படி தாவீதை பிரியமானவனே என்று அழைத்தாரோ உன்னையும் அப்படியே அழைக்கிறார். பிரியமானவளே, பிரியமானவளே, நான் உனக்கு பிரியமானவனாயிருப்பேன். இருதயங்களுக்குள்ளாய் ஆண்டவரே ஒரு ஹீலிங் உண்டாகட்டும். கடைசியாக இன்று கர்த்தர் எந்த வகையில ஆதரவை கொடுக்க போகிறார்? 2 சாமுவேல் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின் கடைசி பகுதி சொல்கிறது, விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து, விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து தப்புவித்தார். இன்னைக்கு தப்புவிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. விசாலமான இடத்திலயா அவன் நெருங்கி குறுகி உடைக்கப்பட்டு இருந்த காலங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறார். அந்த முற்றுப்புள்ளி எப்படி இருக்குமா? நிரந்தரமான இடத்துல உன்னை கொண்டு போய் விசாலமாய் நீ அனுபவிக்க கர்த்தர் உன்னை கொண்டு வந்து இந்த நாளில் ஆசீர்வதிக்க போகிறார். 5வது ஆதரவே, நீ ஒடுங்கி இருந்த நாட்கள், தாழ்த்தப்பட்ட நாட்கள், உன் குடும்பத்தார் மத்தியில வெட்கத்தோடு தலைக்குனிவோடு வாழ்ந்த நாட்கள், எல்லாரும் கைவிட்ட நாட்கள், இதற்கெல்லாம் ஆண்டவர் முற்றுப்புள்ளி வைத்து அவர்கள் எல்லாம் உன்னை தேடி வரும்படி உன்னை விசாலமான இடத்தில் கர்த்தர் வைக்க போகிறார். அல்லேலூயா. அநேகர் சொல்வீங்க, நாங்க குடும்பத்துல ஒதுக்கப்பட்டிருக்கோம், நல்லது கெட்டது கூட சொல்ல மாட்டாங்க, எங்களை ஒதுக்கிட்டாங்க. நாங்கள் ஒதுக்கப்பட்டவர்கள். நீ ஒதுக்கப்பட்டவர்கள் அல்ல. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை விசாலமான இடத்துல வச்சு உன்னை தப்புவித்து உன்னை கனப்படுத்தி உன்னை உயர்த்தி அநேகர் கண்கள்ல காட்டி அவர்கள் எல்லாம் உன்னை நோக்கி வர நாட்களுக்குள்ளாய் நீரும் நானும் கடந்து வந்து விட்டோம். அல்லேலூயா. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். 5வது காரியம், நீ புலம்பின புலம்பலுக்கெல்லாம் இன்னைக்கு கர்த்தருடைய செவிகள் விழுந்தது. 2வது அதற்கு பதிலும் உண்டாச்சு. 3வது இன்னைக்கு ஆண்டவர் அவருடைய கரத்தினால உயர்த்துறாரு. 4வது உன் மீது ஒரு அன்பை பிரியத்தை வச்சாரு. 5வது சொல்றாரு, விசாலமான இடத்துல உன்னை கொண்டு வந்து வச்சு உன்னை வெட்கப்படுத்தினவங்க, உன்னை கை நீட்டி பேசினவங்க, உனக்கு விரோதமா எழும்பினவங்க, நீ தேர மாட்டேன்னு சொன்னவங்க, அவங்க எல்லாம் அவனை நோக்கி வந்து நிற்க போறாங்க. அதுதான் இந்த மாசம் கர்த்தரோட செய்ய போறாரு. அல்லேலூயா. கர்த்தர் இப்படியாகத்தான் உங்க வாழ்க்கையிலும் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ஆதரவை உண்டு செய்ய போகிறார். ஆதரவே இல்லைன்னு நீ கடந்து வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் அழகா சொல்றாரு, உனக்கு நான் ஆதரவாய் இருப்பேன், உனக்கு நான் ஆதரவாய் இருப்பேன், உன் பிள்ளைகளுக்கு ஆதரவாய் இருப்பேன், உன் குடும்பத்திற்கு ஆதரவாய்